அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 26th கொஸ்டின். 26th கொஸ்டின் என்ன சொல்லுது? டியூ டு லேக் ஆஃப் லேபரர்ஸ் தி அவுட்புட் ஆஃப் எ கம்பெனி டிக்ரீஸ்ட் பை 20%. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் லேபரர்ஸ் சுட் பி இன்க்ரீஸ்ட் டு பிரிங் அபவுட் தி ப்ரொடக்ஷன் சேம் ஆஸ் தட் ஆஃப் ஏர்லியர் ஒன். அதாவது ஒரு கம்பெனியில் லேபரர்ஸ் பற்றாக்குறையினால் அதோடைய ப்ரொடக்ஷன் வந்து 20% குறையுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதே பழைய ப்ரொடக்ஷன் வேணும்னா எவ்வளோ லேபரர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதான் கொஸ்டின். அதனால் இதுக்கு வந்து நம்ம வந்து ஜென்ரலாக பொதுவாக பார்த்தோம்னா அதாவது லேபரர்ஸ் 100 ப்ரொடக்ஷன் 100 அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா பர்சன்டேஜ் படி வச்சுருக்கிறதுனால 100. இது வந்து மாறக்கூடாது. மாறாமல் இருக்கணும்னா இப்போ வந்து லேபரர்ஸ் வந்து 20% குறைஞ்சிச்சின்னா அது சரி ப்ரொடக்ஷன் வந்து 20% குறைஞ்சிச்சின்னா அப்போ லேபரர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சப்போஸ் எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா அப்போ 100 + X அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டும் சேம், அவ்வளோதான். இதில் இருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா போதுமானது. இப்போது 100 × 100 ப்ளஸ் 100x minus 20 × 100 2000 minus 20x is equal to 100 × 100. இப்போ இது என்ன செஞ்சிடலாம்? இந்த 100 × 100 × 100 × 100 கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம இதிலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 100x minus 20x 80x. இந்த 2000 அந்த பக்கம் கொண்டு வச்சுன்னா ப்ளஸ் 2000. அப்போ x is equal to 2000/80. 0 0 கட் பண்ணிடலாம். அப்போது 18 2 8s are 16 இது 4 இப்போ 40 இப்போ 5 8s are 40. அப்போ x is equal to 25. அப்போது the percentage of laborers to be increased is 25%. அதாவது 25% நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு. இதில் வந்து சாய்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. அதாவது தேர்ட் சாய்ஸ் வந்து 25%. இப்போ இதுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்குதுன்னா இது டைரெக்டாக ஃபார்முலா the percentage to be increased is equal to இதுக்கு என்ன டைரக்ட் ஃபார்முலா, அந்த டைரக்ட் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது x/100 minus x × 100 இதுதான். இதில் எக்ஸுங்கிறது வந்து எத்தனை பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகுதோ அது. இப்போ 20% ரெடியூஸ் ஆகிருக்குதா, அதனால் 20/100 minus 20 × 100 பார்த்தோம்னா அப்போ 20/80 × 100. அப்போது என்ன ஆகிடும்? இது வந்து 1 time 4 time 1 time 25 times. அப்போ 25%. இது வந்து ஷார்ட்கட்டு. இந்த டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். அதர்வைஸ் ஜென்ரல் யூஸ்வல் மெத்தட் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது ரெண்டில் எது இந்த யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 27th கொஸ்டின் என்னதுன்னா, if 1/3 of marks scored by Rockies in psychology is equal to the half of the marks scored by him in sociology, and if the sum of the marks of both of the subjects is 60, then what mark did he scored in sociology அப்படின்னு கேட்குறேன். அதாவது சைக்காலஜியில் அவர் வாங்கின மார்க்கில் 3ல் 1 பங்கு, அவர் சோசியாலஜியில் ராகேஷ் வந்து சோசியாலஜியில் வாங்கின மார்க்கில் பாதிக்கு ஈக்குவல் சமம். அவங்க 2 மார்க்லேயும் சேர்த்து வாங்கினது வந்து 60 அப்படின்னா சோசியாலஜியில் என்ன மார்க்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ முதல்ல வந்து நம்ம இதுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம்னா, நம்ம சைக்காலஜி அப்படின்னா Pன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி சோசியாலஜினா Sன்னு வச்சுக்குவோம். அப்போது
1/3 of mark in psychology is equal to 1/2 half of mark in sociology. இது ஒரு. அடுத்தது வந்து ரெண்டும் சைக்காலஜி மார்க்கும் சோசியாலஜி மார்க்கும் சேர்த்தோம்னா 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுறோம். இதிலேருந்து நம்ம வந்து சோசியாலஜி மார்க் வேணும் அப்படின்றதுக்காக எஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் மாற்றிடுவோம். அதாவது அப்போ இதிலேருந்து என்ன செஞ்சிடலாம், நம்ம பி ஈக்குவல் டு இந்த 3 அந்த பக்கம் வரோம்னா 3/2 எஸ் அப்படி வந்துடுது. இப்போது இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது ஈக்குவேஷன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பிக்கு பதிலாக 3/2 எஸ் போட்டோம்னா அப்போ 3/2 எஸ் ப்ளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 60. ஏன் நம்ம இந்த மாதிரி மாற்றுறோன்னா, நமக்கு தேவை கொஷினில் வந்து சோசியாலஜி மார்க் தான் கேட்டிருக்குது. அதனால் எஸ்ஸுக்கு இப்போ கண்டுபிடிச்சோம்னா போதும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆகிடும், 3s + 2s by 2 is equal to 60. அப்போ என்ன ஆகும், 5s is equal to இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா 120, 2 × 60 120. அப்போ s is equal to 120/5, 15, 2 5s are 10, 4 5s are 20. அப்போ s is equal to 24 mark. So the mark scored by Ragesh in sociology is 24. இதில் வந்து ஆன்சர் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்போ என்னது, சாரி, செகண்ட் சாய்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து செகண்ட் சாய்ஸ் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து செகண்ட் சாய்ஸ் 2, 24. அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 28th question. A carpenter bought an old table at rupees 480 and spent 20% of it on repairing. If he want to make a profit of rupees 144, then what percentage should be added in the purchase price? அப்போ அதாவது ஒரு கார்பெண்டர் வந்து ஒரு பழைய டேபிளை வந்து 480 ரூபாய்க்கு வாங்குகிறார். அப்புறம் அதிலேருந்து ஒரு 20% வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக செலவழிக்கிறார். அதுக்கப்புறம் இவர் வந்து லாபமாக வந்து ஒரு 144 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறார். அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேருந்து அவர் எவ்வளவு ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான், எவ்வளோ கூட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து தெரியும். பர்ச்சேஸ் ப்ரைஸ் 480, பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 480. இதுக்கு வந்து 20% வந்து ரிப்பேர் பண்ணுறாரு. அப்போ ரிப்பேரிங் காஸ்ட் வந்து 20%. 20%னா 10%னா 48. அப்போ 20%னா 48 × 2 96. ஆனால் 10 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 10% ஒரு டெசிமல் விட்டுருணும். அப்போ 10% 48. அப்போ 20%னா 96. அப்போ 96ன்னு சொல்லிடுறோம். அப்புறம் ப்ராஃபிட் 144. ப்ராஃபிட் வந்து 144. அப்போ இது ரெண்டையும் சேர்க்கணும். பர்ச்சேஸ் ப்ரைஸில் ரெண்டையும் சேர்க்கணும்னா பர்ச்சேஸ் ப்ரைஸில் எத்தனை பர்சன்டேஜ் அவர் வந்து கூட்டணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இதுதான் கூட்ட வேண்டியது எவ்வளவு, 144 ஒரு 96. அப்போ என்ன ஆகும், 240. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 240. அப்போ என்னாகும், therefore percentage of profit is equal to 240/480 × 100. அப்போ என்னாகும், 1 டைமு 2 டைம். அப்போ 1 50. அப்போ என்னது 50%. அப்போ 50%. இதில் சாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் சாய்ஸ். இப்போ ஆன்சர் சாய்ஸ் வந்து செகண்ட் சாய்ஸ் 50%. அப்போ 144 ப்ராஃபிட் வேணும்னா அவர் காஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுலேருந்து அவர் வந்து
50% லாபம் வேணும்னா இந்த மாதிரி 240 எக்ஸ்ட்ரா போடணும், அவ்வளோதான். 29th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இன் தி ஃபாலோயிங் கொஸ்டின்? Four is to 13 is equal to 64 is to question mark. அப்போ இது வந்து நம்ம ப்ரொப்போசன் சரி அது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். கொஸ்டின் மார்க் எக்ஸ்ன்னு போட்டோம்னா இப்போ 4 into x is equal to 13 into 64. அப்போ x equal to 13 into 64 by 4. அப்போ 1 6 16. ஸோ அப்போ 16 into 13 16 மூணு 48 8 மீதி 4. இப்போ 16 நாளும் 20. அப்போ 208. ஸோ இதில் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் சாய்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து தேர்ட் சாய்ஸ் 208. அப்புறம் 30th கொஸ்டின். 30th கொஸ்டின் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 12 men is 20 years. If the age of one more man is added to it, the average is decreased by 1. Find out the age of the new man அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 12 பேருடைய ஆவரேஜ் வயசு வந்து 20. அப்போ ஒருத்தர் சேர்த்து போட்டோம்னா ஆவரேஜ் வயசு வந்து 1 குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த ஏஜ், இந்த புது மனுஷனோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போது 12 பேர் ஆவரேஜ் வந்து 20. அப்புறம் 13 பேருனா ஆவரேஜ் வந்து 1 குறைஞ்சிருது 19. அப்போது இது வந்து செகண்ட் டோட்டல், இது வந்து ஃபஸ்ட் டோட்டல். அதாவது 12 பேரோட ஆவரேஜ், 12 பேரோட டோட்டல் இவ்வளவு, 13 பேரோட டோட்டல் இவ்வளவு. இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நியூ பர்சனோட ஏஜ் கிடச்சிருச்சு. அப்போ ஏஜ் ஆஃப் நியூ பர்சன் இந்த மாதிரி வந்து அப்போது 13 into 9 13 into 9 13 9 எவ்வளவு 117க்கு 7 மீதி 11 13 11 24 247. இது வந்து மைனஸ் 240. அப்போ வந்து 7. இப்போ ஏஜ் ஆஃப் த நியூ பர்சன் வந்து 7 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது வேறு மாதிரி ஒரு ஷார்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து அதாவது ஏஜ் ஆஃப் நியூ மேன் அல்லது ஆடட் மேன், புதுசாக சேர்ந்தவங்களுடைய வயசு அப்படின்னு கேட்டோம்னா ஓல்டு ஆவரேஜ், அதாவது பழைய ஆவரேஜ் மைனஸ் total number of person into decrease. இப்போ ஒரு வயசு டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன ஆகிடும், ஓல்டு ஆவரேஜ் வந்து 20, மொத்தம் புதுசாக வந்தவங்க அதாவது ஆட் பண்ண பின்னால் எத்தனை பேரோ அது 13 into 1. அப்போ 20 minus 13 is equal to 7. இது வந்து ஷார்ட் ஃபார்மு. இது ஏன்னா இதில் கால்குலேஷன் மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் இருக்கிறதுனால இப்படி போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகிடும். அதனால் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இந்த சாய்ஸ் வந்து நமக்கு 7 years செகண்ட் சாய்ஸ். ஆன்சர் வந்து 7 years செகண்ட் சாய்ஸ். அடுத்த கொஸ்டின் வந்து 31வது கொஸ்டின். அதில் வந்து என்னன்னா
which number should come in place of both the question mark anu கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள். question mark by 81 is equal to 144 by question mark. இப்போ question mark xன்னு வச்சுட்டோம்னா அப்போ x by 81 is equal to 144 by x. அப்போ என்ன ஆகிடும்? x squared is equal to 81 into 144. அப்போ x square இருந்து x கண்டுபிடிக்கணும்னா அப்படி ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுது. அப்போ x இப்போ 9 into 12 அப்போ எவ்வளவு? 108. இப்போ சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 108 ஃபஸ்ட் சாய்ஸ் இருக்குது. ஏன்னா ஆன்சர் வந்து 1வது சாய்ஸ் 108. அப்புறம் 32 question. What percentage should be added to 40 to make it 50? அப்போ 40 வந்து 50 ஆக்கணும்னா எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னாகும்? பர்சன்டேஜ் டு பி இன்க்ரீஸ்டு என்னது? 50 minus 40 by 40 into 100 அவ்வளோதான். அப்போ என்னாகும்? 10 by 40 into 100 1 அப்போ 1 4 25 4 அப்போ 25%. அப்போ 25% இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சாய்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ நன் ஆஃப் திஸ். இப்போ ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ். இப்போ கொஸ்டின் நம்பர் 33 பார்க்கலாம். A train runs for 3 hours at the speed of 40 km per hour and then 4.5 hours at the speed of 60 km per hour. Thus it covers 3/5 of the whole distance. So it wants to cover the remaining distance in 4 hours. Then average speed of the train in kilometer per hour should be. இப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸை எத்தனை கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்கிறத வச்சு 3/5 ஆஃப் தி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சால டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா நம்ம வந்து அங்கே ட்ராவல் பண்ணியிருக்கிறத வச்சு 3/5 ஆஃப் தி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா 3/5 ஆஃப் தி டிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும்னா, அதாவது ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ்க்கு 40 km per hour 3 into 40 ப்ளஸ் இப்போ 4.5 ஹவர்ஸ்க்கு 60 4.5 hours 60. அப்போ இதை வந்து பண்ணோம்னா அப்போது 3 into 40 120 ப்ளஸ் 4 into 60 240 அப்புறம் ஒரு ½ an ஹவருக்கு ஒரு 30 அப்போ 270. அப்போ இது ரெண்டையும் போட்டோம்னா என்ன ஆகிடும்? 390 அப்படின்னு ஆட் பண்ணோம்னா அப்போ 3/5 ஆஃப் த டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 390. அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து ஹோல் டிஸ்டன்ஸில் 3/5 டிஸ்டன்ஸ் போச்சுன்னா மீதி 2/5 டிஸ்டன்ஸ். அப்போ 2/5 ஆஃப் த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா இதிலேருந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 390 இன்ட்டு 2/3 அவ்வளோதான். இந்த கீழே இருக்க 5 அப்படியே இருக்குது, அதனால் 3 மடங்கு 2 மடங்கு அப்படி பண்ணோம்னா 13 அப்போ 2 into 130 அப்போ 260. அப்போ 260 கிலோமீட்டர் த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 260 கிலோமீட்டர். அப்போ ஸ்பீட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 260 by 4 hours. அதனால் 1 4 6 4s are 24 இப்போ 5 4s are 20. அப்போது 65 km per hour. அப்போ அந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து 65 km per hourல ட்ராவல் பண்ணணும். ஸோ இதில் சாய்ஸ் என்ன இருக்குது? 4. தட் இஸ் 4th சாய்ஸ் ஆன்சர். ஆன்சர் வந்து 4th சாய்ஸ்
65. Next question என்ன பார்க்கணும்னா 34th question. 34th question என்ன சொல்லுதுன்னா Jayesh has taken a loan at an interest of 18% per annum from a cooperative committee. If after 4 years he returned rupees 9,374 including interest, then how much was the principal? இதான் கொஸ்டின். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 18%, அப்புறம் என்ன 4 இயர்ஸ், அப்புறம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து 9,374 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது வந்து பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்ம் நமக்கு தெரியும், அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது P ப்ளஸ் PNR by 100 equal to 9,374. இதிலேருந்து நம்ம P ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ P ப்ளஸ் P இன்ட்டு 4 இன்ட்டு 18 by 100 is equal to 9374. இதிலேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணணும். இப்போ இதில் பார்த்துட்டோம்னா 25 4s. இப்போ அது சொன்னால் 25P ப்ளஸ் 18P இஸ் ஈக்குவல் டு இந்த 25 அந்த சைடு இருக்கணும்னா 9374 இன்ட்டு 25. அப்போ 25 ப்ளஸ் 18 43P இஸ் ஈக்குவல் டு 9374 ப்ளஸ் இன்ட்டு 25. அப்போ P ஈக்குவல் டு 9374 இன்ட்டு 25 by 43. 43 is a prime number. So இது வந்து செப்பரேட்டாக டிவைட் பண்ணி தாங்கணும். அப்போ 9374 by 43 2 times 86. அப்போது 93 minus 86 வந்து 77. அப்போ 1 time 43. இப்போ 7 minus 3 4. 7 minus 4 3 4 344. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 8 டைம்ஸ் வரும். அப்போ 8 இன்ட்டு 8 3s are 24, 8 4s are 32 + 2 34 வந்துடுது. அப்போது இதை கட் பண்ணோம்னா 1 டைமு 218 டைம். அப்போ ஈக்குவல் எவ்வளவு 218 by 25. இது நம்ம பண்ணோம்னா 218 25. 5 8s are 40, 5 9, 5 2s are 10. But 2 8s are 16, 2 3 4. But 0 5 3 5. 4 15. அப்போ 3 + 1. அப்போ 5 4 5 0. இதான் இப்போ ஆன்சர் சாய்ஸ் என்ன இருக்குது 5 4 5 0. ஆன்சர் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ். ஆன்சர் வந்து தேர்ட் சாய்ஸ் 5 4 5 0 அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 35 என்ன சொல்லுது? A train is running at a speed of 42.5 km. அப்போ ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த என்ன கொடுத்துருக்காங்க? How much distance will it cover in 12 minutes? அப்போ டைம் டேக்கன் இப்போ 12 minutes இருக்குது. அப்போ வந்து இது வந்து 12 by 60 hours அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நமக்கு என்னது டிஸ்டன்ஸ் கவர்டு தான் கேட்டுக்கிறாங்க. அப்போது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போது 42.5 இன்ட்டு 12 by 60. 1 5 times 1 5 8 5s are 40.
அப்போது 5 5s are 25. அப்போ 8.5 கிலோமீட்டர். அப்போ நமக்கு சாய்ஸில் பார்த்தீங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 8500 மீட்டர். இப்போ 8500 மீட்டர் எத்தனாவது சாய்ஸ் ஆன்சரு? தேர்ட் சாய்ஸ். அப்போ ஆன்சர் வந்து 3வது சாய்ஸ்.